Hi guys, welcome to Tamil Coding Academy. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் டாபிக் வரைக்கும் இன்ட்ரடக்ஷன், கமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். வேரியபிள்ஸ் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஏன்னா வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டா டைப்ஸே ஸ்டோர் பண்ணுறோம். சரி, வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா டைப்ஸ். இங்கே டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அது ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது, அதை ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஓகே, தென் டேட்டா டைப்ஸ் இஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் கேட்டகரி வேல்யூ இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேரியபிளுமே ஒரு வேல்யூ இருக்கும். நேற்று சொன்ன மாதிரி வேரியபிளில் இட்ஸ் அ பாக்ஸ் தட் கண்டைனிங் ஒன் நேம் தட் கண்டைனிங் ஒன் வேல்யூ. இப்போ ஒரு பாக்ஸ் சால்ட்டுன்னு இருக்குது, அதில் சால்ட்டுன்னு நேம் எழுதி வச்சுருக்காங்க, இட்ஸ் கண்டைனிங் சால்ட். ஒரு பாக்ஸில் சுகர்னு இருக்குது, இட்ஸ் கண்டைனிங் சுகர். 1 kg ஆஃப் சுகர், 2 kg ஆஃப் சுகர், வாட் எவர் இஸ் இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய டைப்ஸ் இருக்கும், நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய வேல்யூஸ் இருக்க ஒரு இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் டைப்பில் ஸ்டோர் பண்ணலாம். கம்மியாக வேல்யூ இருக்க ஒரு இதை சிம்பிள் டைப்பில். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே தேர் ஆர் எசென்ஷியல் ஃபார் டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் டேட்டா இன் அ ப்ரோக்ராம். அப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன வேணும், இது எசென்ஷியல், கண்டிப்பாக இது வேணும். ஓகேவா? டேட்டா டைப்ஸ். ஸோ ஒய் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால நமக்கு என்ன லாபம் அப்படின்றத பார்க்கலாம். எஃபிஷியன்சி, டைப் சேஃப்டி, ரீடபிலிட்டி. எஃபிஷியன்சி, யூஸ் அப்ராப்ரியேட் டேட்டா டைப்ஸ் ஃபார் ஆப்டிமல் மெமரி யூசேஜ். அப்போ ரேம் எடுத்துக்கோங்களேன், 8 GB ரேம், 4 GB ரேம், 6 GB ரேம், 64 GB ரேம், ஏன் 512 GB ரேம் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் மார்க் இருக்குது, பார்த்தீங்களா? அந்த கிராஸ் மார்க் நான் போக சொல்ல, இப்போ பாருங்கள், 98 MB மெமரி யூசேஜ். பார்த்தீங்களா? மெமரி யூசேஜ் எவ்வளோ, நம்மளோட சைட்டோட மெமரி யூசேஜ். இப்போ பக்கத்தில் யூடியூப் போகிறேன், இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், 245 MB இதுதான் மெமரி யூசேஜ். ஸோ இங்கே போகிறேன், 124 MB. இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் மெமரி யூசேஜை என்ன பண்ண முடியும், நம்ம அலோகேட் பண்ண முடியும். இது எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் டெவலப் பண்ண சொல்லி இந்தந்த வேரியபிள் இந்தந்த டேட்டா ஹோல்ட் பண்ணணும், உங்களோட டேட்டா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே டைப்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்ல வராங்க, எந்தெந்த வேரியபிள் எவ்வளோ டேட்டாவை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக அலோகேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 1000 டேட்டாவை இருக்கிறதுல எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேட்டாக்கு இருக்கக்கூடிய மெமரி, அதான் கெப்பாசிட்டி இருக்குது, அதில் போயிட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ எனக்கு என்ன, ஒரே ஒரு பர்சன் தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல போயிட்டு 1000 பேரை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி இல்லையா? அந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் மெமரியை நம்ம தான். ஸோ சேஃப்டி, டைப் சேஃப்டி. அது என்ன டைப் சேஃப்டி? ஸ்ட்ரிங்கு, பூலியன், ஓகே, நம்பர். இப்போ நம்பர்னா நம்பராக தான் இருக்கும், ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், பூலியன்னா எஸ்ஸாக இருக்கணும் இல்லை நோவா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபோன் நம்பர் இருக்கிற வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது, டெக்ஸ்ட் அடிக்கக்கூடாது. அப்போ பாஸ்வேர்டு எனக்கு நம்பரில் மட்டும்தான் இருக்கணும், பாஸ்வேர்டு எனக்கு டெக்ஸ்ட்டும் இருக்கணும், நம்பரும் இருக்கணும், மினிமம் 6 டிஜிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி டைப் செக்கிங், அது என்ன டைப் அப்படின்றத நம்ம டைப் சேஃப்டி. ஓகே, இப்போ நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க ஃபார்மில், அந்த இடத்துல போய்ட்டு ABCDEFG அப்படின்னு போட்டோம்னா அது ஓகே எடுத்துக்குமா? என்ன எரர் காட்டும்? ஸோ ஃபோன் நம்பர் மஸ்ட் பி அ நம்பர், மஸ்ட் பி அ 10 டிஜிட் நம்பர். இதெல்லாம் எப்படி செக் பண்ணுது அப்படின்னும் போது இட்ஸ் அ நம்பர் டைப் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஸோ நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும் அது நம்பரா இல்லை ஸ்ட்ரிங்கா இல்லை ஒரு ஹியூஜ் பேராகிராஃபா இல்லை ஹியூஜ் கண்டென்ட்டா, ஓகேவா, இல்லையா ஒரு அரேவா, இல்லை ஒரு 1000 எம்ப்ளாயி டேட்டாவா, ஒரு 1000 ஃப்ரூட்ஸோட டேட்டாவா, ஓகே, 1000 அட்டண்டன்ஸ் டேட்டாவா அப்படின்றத இது என்ன டைப் அப்படின்ட்டு நம்ம வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டைப் சேஃப்டி. ரீடபிலிட்டி, enhance code clarity by using proper data types. அப்போ சின்ன இதுக்கு சின்ன டைப்ஸ் யூஸ் பண்ணால் போதும், பெரிய இதுக்கு பெரிய டைப்ஸ் யூஸ் பண்ணாமல், நான் சொன்ன மாதிரி கோட் கிளாரிட்டி. ஸோ ஒரு கோடை பார்க்க சொல்லி ஒரு பெரிய பாக்ஸில் குட்டி ஒரே ஒரு அரிசி போட்டு வச்சா எப்படி இருக்கும், ஸோ வேஸ்டிங், ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எதுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொடுக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், ஓகே, டேட்டா டைப்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா டைப்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷனல் டு ரைட் அ எஃபெக்டிவ் அண்ட் ராபஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். அப்போ ஒரு கோட் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாட் ஈவன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். அட்வான்ஸ் கான்செப்ட் போய் பார்த்தாலும் சரி, இன்டர்மீடியட் கான்செப்ட் போய் பார்த்தாலும் சரி, பேசிக் கான்செப்ட் தெரியலன்னா இட்ஸ் வாண்ட் ஒர்க். ஓகே, ஸோ தென் இட்ஸ் ஹெல்ப் இன் ஹேண்டலிங் டேட்டா அப்ராப்ரியேட்லி அண்ட் ரைட்டிங் எஃபிஷியன்ட் அண்ட் மெயின்டெனபிள் கோட். அது என்ன மெயின்டெனபிள், எஃபிஷியன்ட்? ஸோ நம்ம எந்த கோடு வேணால் அடிச்சுக்கலாம், எப்படி வேணால் அடிச்சுக்கலாம், ஒர்க்காக தான் போகுது, கரெக்டு தானே? ஸோ எப்போ வேணால் சாப்பிட்லாமா? கிடையாதுல்ல.
there is a time limit. எப்போ வேணால் தூங்கலாமா, எவ்வளோ நேரம் வேணால் தூங்கலாமா, எவ்வளோ நேரம் வேணால் ஒர்க் பண்ணலாமா? நோ, there is a time limit, right? Likewise இங்கேயுமே வேரியபிளுக்கு நீ இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் மெமரி யூசேஜ் அதிகமாகும், அதனால் உங்களோட சைட் ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ், ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ பண்ணுறோன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இடத்துக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியபிளும் டேட்டா டைப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே டேட்டா டைப்ஸை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இங்கே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன? இங்கே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ப்ரோ? ப்ரிமிட்டிவ்னா சிம்பிளு, ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ்னா காம்ப்ளெக்ஸு. இது எப்படி ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே தான் சொல்ல வரேன். சிம்பிள் தான், ரொம்ப லாஜிக்காக யோசிக்க தேவையில்ல. ஒரே ஒரு டேட்டா ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சேவ் பண்ணால் அது ஒரே ஒரு டேட்டா, ஒரு பர்சனோட ஒரு ஏஜ். நேம் இஸ் ஈக்குவல் டு ஜான்னு பண்ணால் அது ஒரு பர்சனோட ஒரு நேம். இங்கே பாருங்கள், இது நம்பர் டேட்டா டைப், இது ஸ்ட்ரிங்கு. நம்பர் அப்படின்னும் போது என்னன்னா இட் ஸ்டோர் ஒன்லி த நம்பர். ஓகே, ஆனால் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பரில் ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கில் நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கில் பூலியன் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் இங்கே எப்படி கிடையவே கிடையாது. எந்த வேரியபிளில் எந்த டேட்டா டைப்ஸ் வேணால் எவ்வளோ வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இதனால கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல. டேட்டா டைப்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, இங்கே பாருங்கள், லெட் அப்படின்றது இட்ஸ் அ பாக்ஸ். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் ஏஜ் அப்படின்ட்டு. அந்த பாக்ஸ்க்குள்ளே 25 அப்படின்னு ஒரு நம்பரை போட்டு வச்சுக்கேன். இதே பாக்ஸில் என்னால் ஸ்ட்ரிங்கையும் போட முடியும், பூலியனையும் போட முடியும், நல்லையும் போட முடியும், அன்டிஃபைன்டையும் போட முடியும். ஓகேவா? இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. நம்பர், இட்ஸ் அ நம்பர் டேட்டா டைப். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் நம்பர் டைப். ஓகே, இங்கே எனி வேல்யூ, ஸ்ட்ரிங், பேராகிராஃபாக இருக்கட்டும், 10 லைனாக இருக்கட்டும், ஒரு லைனாக இருக்கட்டும், ஒரு லெட்டராக இருக்கட்டும், தட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் இஸ் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட். ஓகே, தென் பூலியன். பூலியன் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ், அந்த இடத்துக்கிட்ட ஒரு வேரியபிள் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே ஏன் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா இல்லையா, வந்தாங்களா வரலையா அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்டுன்னு கொடுத்துட்டு அது ஃப்ரூட்டா இல்லையா, ட்ரூவாக இருந்தால் அது ஃப்ரூட்டு, ஃபால்ஸாக இருந்தால் அது ஃப்ரூட் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தென் நல். நல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் எ ஜீரோ. ஓகே, அந்த ஜீரோ கூட வேல்யூ இருக்கு. நல்லுன்னும் போது டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ பட் இட் ஹாவ் சம் ஸ்பேஸ். அந்த இடத்துக்கிட்ட ஸ்பேஸ் இருக்கு, ஆனால் அந்த இடத்துல எந்த வேல்யூமே கிடையாது. ஓகே, இட்ஸ் ஹோல்டிங் சம் ஸ்பேஸ். அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஃபியூச்சர்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அதுவே அன்டிஃபைன்டு அப்படின்னா லெட் அப்படின்னு போட்டுட்டு ஒரே ஒரு செமிகாலன் அதை டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு எந்த ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணல. அப்போ நான் அதை கால் பண்ணேன்னா எனக்கு என்ன எரர் வரும்? ரெஃபரன்ஸ் எரர், அன்டிஃபைன்டு வரும்னு நேற்று சொல்லியிருந்தேன். இந்த அன்டிஃபைன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணாமலேயே அந்த வேல்யூவை கால் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் அன்டிஃபைன்டு. இப்போ சொல்லுங்கள், ப்ரிமிட்டிவ்ல என்னென்ன டைப் இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்பர் டைப், இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் நம்பர். Second, string, it is used to store any form of letters. Okay, then boolean, it is used to store true or false. Then null, it is used to store nothing. எதுவுமே தேவையில்ல. It have some space but it doesn't have any value. Undefined அப்படின்னும் போது டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிட்டு, அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே கொடுக்காம கால் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு அன்டிஃபைன்ட். இட் இஸ் அ எரர். ஓகே, சூப்பர். ஸோ அகெயின் ஐ எம் ரீடிங் திஸ் லைன்ஸ். இன்டர்வியூ பேஸில் கேட்க சொல்ல நீங்கள் இதை தான் சொல்லணும். ஸோ அன்டிஃபைன் கொடுக்கக்கூடாது மதன், அன்டிஃபைன் எப்பயுமே கொடுக்கக்கூடாது. ப்ரோ ஒருவேளை லெட் ஏன்னு கொடுத்தா அது அன்டிஃபைன்ல வருமா இல்லை டிக்ளரேஷன்ல வருமா? லெட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கு வேல்யூ எதுவும் அசைன் பண்ணலை. நீங்கள் எப்போ வேணால் வேல்யூ அசைன் பண்ணலாம் அது. ஓகேவா? வேல்யூ எதுவும் அசைன் பண்ணதால அந்த இடத்துல டிஃபால்ட்டாக அன்டிஃபைன் தான் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது எரரு. அன்டிஃபைண்டா எரர். உங்களுக்கு கோடே அப்படியே லாக் ஆகி நிற்கும், ரெட் கலர்ல எரர்னா வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க அன்டிஃபைன்ட் எடுத்து கொடுக்கக்கூடாது. வேணும்னா நல் வேல்யூ கொடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு வேற ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கோங்க, நம்பரோ ஸ்ட்ரிங்கோ வேற ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, வேல்யூ அசைன் பண்ணாமல் மட்டும் விடக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணவே கூடாது எப்பயுமே. ஓகே, ஸோ
இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னும் போது வாட் இஸ் வேரியபிள், வாட் இஸ் டேட்டா டைப் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர் தட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா டைப். Data type is a type. We have different type of data type with respect to two category. One is primitive, it's a simple. One is non-primitive, it's a complex. In simple data type, we have numbers that is used to store numeric values, string that is used to represent text values, boolean that is used to store logical values like true or false, null. The data type represent the absence of any value. அங்க எந்த வேல்யூமே கிடையாது. It's a empty space. Undefined. Undefined is also a data type, but that represent absence of value or uninitiated variable. The variable is declared. அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அது பிறந்துருச்சு. பட் ஆனா ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு மூடி கூட இருக்கு, அதுக்கு பேர் கூட அடிச்சு ஒட்டியாச்சு. ஆனா அதுக்குள்ள எதுவும் கொட்டலை அப்படின்னு அர்த்தம். அதை கால் பண்ணீங்கன்னா அது கை விட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, எரர் தான் அடிக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ திஸ் ஆர் த சிம்பிள் அண்ட் ப்ரிமிட்டிவ் டைப். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். நெக்ஸ்ட், இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ல we can able to store multiple names, multiple age, multiple true or false. ஓகே, ஸோ அப்போ ஒரே ஒரு வேரியபிளில் என்னால் 1000 எம்ப்ளாயி டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமா? எஸ் யூ கேன். ஒரே ஒரு வேரியபிளில் உங்களால் 1 lakh எம்ப்ளாயி டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி யூ கேன். ஓகே, ஸோ 1 million கண்டிப்பாக இவ்வளோ டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்களேன், அரே இது ஒரு டைப் காம்ப்ளெக்ஸில், ஆப்ஜெக்ட் இது ஒரு டைப். ஓகேவா? தென் சிம்பிள். ஓகே, இது 3 தான். இங்கே அரே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூல we have multiple data. So 1, 2, 3, 4, 5 or else Sadik, Harish, Ajit, Kishore, Vijay, Madan or else உங்க எல்லாரோட ஏஜும் 25, 27, 28, 15, 18, likewise we can able to store. ஓகேவா? separated by comma we can able to store multiple values that என்ன வேணா இருக்கலாம், ஏஜா இருக்கலாம், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கூட இருக்கும். இப்போ நீங்கள் 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோல் நம்பரில். ரோல் நம்பர் 1 இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா ப்ரெசென்ட் கம்மா, அடுத்து ரோல் நம்பர் 2 இஸ் ஆப்சென்ட்னா ஆப்சென்ட் கம்மா, அடுத்து ரோல் நம்பர் 3 இஸ் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட் கம்மா. அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கூட இருக்கும். மேபி ட்ரூ ஃபால்ஸ் கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐ கேன் ஏபிள் டு ஸ்டோர். ஈவன் அ நல் கூட என்னால் இங்கே ஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் அன்டிஃபைன்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் தட். ஓகே, சூப்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் டைப்னாலே ஸோ ஒரே வேரியபிளில் என்னால் மல்டிபிள் டேட்டா செப்பரேட்டட் பை காமால ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோ சிம்பிள். வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டைப்? I can able to store multiple data types in a single variable separated by comma. Then object னு ஒன்று இருக்கு. Everything is made up of object அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோக்ராமர்ஸ். ஓகே, லிட்டரலி அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஊப்ஸ் கான்செப்ட் எடுக்க சொல்ல உங்களுக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு பர்சன் அப்படின்ற நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஆஃப் கோட். பிளாக் ஆஃப் கோட்னாலே இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போது அதில் என்ன இருக்கும், மல்டிபிள் டேட்டா லைன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய டேட்டா ஹோல்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு நேம் வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அது என்ன ப்ரோ நேம் வேல்யூ பேர்ஸ்? நேம் வேல்யூ பேர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு நேம் இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ நேம் சந்தான கிருஷ்ணன், ஏஜ் 26, ஸோ டிசிக்னேஷன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். தென் ஓகே, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நேம், ஸோ கேமிங் பிசி, ஸோ ரேம் 32 GB, ரோம் 3 TB, ஸோ டிஸ்பிளே 32 inch கர்வ்டு டிஸ்பிளே, ஸோ கேம், ஸோ ஹெச்டி கேம், ஹெச்டி வெப் கேம், லெனோவோ வெப் கேம், ஸோ மைக், மோனோ மைக் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் அதுக்கான நேம், அதாவது ரெப்ரசன்டேஷனல் நேம். ஓகே, அதுக்கு என்ன நேமோ, இப்போ நேம்ன்றது ஏஜ் இருக்கக்கூடாது, நேம் 28 இருக்கக்கூடாது, நேம் இஸ் சாண்டி, ஏஜ் இஸ் 26. ஓகே, ஸோ டெசிக்னேஷன் இஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். லைக்வைஸ் வி கேன் ஏபிள் டு ஹோல்ட் நேம் வேல்யூ பேர்ஸாக மட்டும்தான் இதில் ஹோல்டே பண்ண முடியும் ஆப்ஜெக்டில். ஓகேவா? இங்கே பாருங்களேன்,
பர்சன் அப்படின்னு இருக்காங்க. அந்த பர்சனில் ஆப்ஜெக்டில் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட கமா செப்பரேட்டட் வேல்யூ நிறையா இருக்குது. எது நேமு எது அட்ரஸ்னே தெரியும். ஓகேவா? திடீர்னு நான் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம். பர்சன் console.log person நேம், console.log person ஏஜ், console.log person ஸ்டூடெண்ட், அவங்க ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படின்றது. ஓகேவா? இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னால இட்ஸ் சிம்பிள் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி பல்ஜெலாம் கிடையாது. இன் வேரியபிள் வி ஆர் ஸ்டோரிங் மல்டிபிள் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு கமா. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், கமா. இது ஒரு டேட்டா, ஒரு நேம் இருக்கும், தென் ஒரு வேல்யூ இருக்கும். வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் தான் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் வரும். ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ் வந்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ட்ரூவாக இருக்கலாம். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக காலன் வரும். ஸோ ஒரு காலனுக்கு அப்புறம் நேம், ஒரு காலன், தென் அதோட வேல்யூ. நேம் காலன் அதோட வேல்யூ, நேம் காலன் அதோட வேல்யூ, அப்படி தான் இருக்கும். ஓகேவா? தென் சிம்பிள். இங்கே சிம்பிள்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, லெட் ஐடி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐடி நேம், இது நான் கொடுக்குற நேம். சிம்பிள் அப்படின்றது இட்ஸ் அ மெத்தட். அதுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் சென்ட் பண்ணுறோம் ஐடின்ட்டு. ஓகே, இதில் ஏதாவது நம்ம ஐடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐடினா எந்த ஐடி சொல்கிறது தெரியுதுல்ல? கிளாஸஸ் ஐடி. ஓகே, ஸோ இது வந்து ரேர்லி யூஸ்ட். ஓகே, த சிம்பிள் டேட்டா டைப் ரெப்ரசன்ட் அ யூனிக் ஐடென்டிஃபையர். ஒரே ஒரு விஷயத்த ரேராக அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் ஸ்டைல் பண்ணுறதுக்காக எனக்கு தேவைப்படும். ஸோ சிம்பிள் டேட்டா டைப்ஸ்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஒன்று இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற பார்க்கலாம். ஓகே, இங்கே டைப் கன்வர்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், டைப் கன்வர்ஷன் அண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? அது என்ன ப்ரோ டைப் கன்வர்ஷன்? தென் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் போது இந்த டேட்டா டைப் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில வேலைப்பாடு. ஓகேவா? தென் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர், மைனஸ் ஆப்ரேட்டர், அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க மைனஸ் ஆப்ரேஷன், அடிஷன் ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் இங்கே ஒரு சில விஷயத்தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ட்ரைம் எடிட்டர் தான் we are going to try this one. இந்த இடத்துக்கிட்ட இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் கன்சோலில் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். தென் ஹெட் HTML தேவையில்லை. ஓகே, தென் இந்த HTML தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா we are having some data here. ஓகே, பாருங்க, let age equal to 25. ஓகே, let name equal to John. லெட் ஸ்டூடெண்ட், அவன் ஸ்டூடெண்ட்டா இல்லையா, ஸ்டூடெண்ட்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். லெட் நம்பர் ஈக்குவல் டு அரே. ஓகே, 1 2 3 4 5 அந்த கமா செப்பரேட்டட் வேல்யூ. லைக் வைஸ் இங்கே பர்சன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நல் டேட்டா, இங்கே அன்டிஃபைன்ட் வேல்யூஸ். அதாவது லெட்டை ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அந்த நேமுக்கு எந்த வேல்யூ அசைன் பண்ணல. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ண என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்பெக்ட் கன்சோல் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஓகே, இது மல்டிபிள் டைம்ஸ் லோட் ஆகிருக்கும், நான் ரெஃப்ரெஷ் பண்ண சொன்னேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், console.log ஏஜ்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். லெட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்றப்ப என்னோட ஏஜ் என்ன பிரிண்ட் ஆச்சு, 25. இங்கே ஸ்ட்ரிங்கு, அதே ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆச்சா? அடுத்தது இங்கே ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னும் போது இங்கே ட்ரூ பிரிண்ட் ஆச்சு. ஓகே, தென் நம்பர்ஸ், ஒரு அரேவை நான் பிரிண்ட் பண்ண சொல்ல எனக்கு அரேவும் பிரிண்ட் ஆச்சு. ஓகே, ஆனால் ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண சொல்ல எப்பயுமே ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸை பார்க்க முடியாது, பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட லெட் நல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். நல்லுன்னு எனக்கு பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா இது வேல்யூ நல், எம்டி ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. அன்டிஃபைன், இந்த இடத்துக்கிட்ட நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தாலும் இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், அன்டிஃபைன்டு தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்டேட்டட் வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்டிஃபைன்ட். அன்காஸ்ட் ரெஃபரன்ஸ் எரர், undefined value is not defined. ஓகே, uncast reference error. ஸோ அதே தான். ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் அந்த இடத்துக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை, அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். தென் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட், அடுத்தது பர்சன்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இந்த பார்த்தீங்களா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்ட்டு, ஒரு நேம் தென் வேல்யூ. இந்த இடத்துக்கிட்ட நேம் வேல்யூ இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு அந்த ஏஜையோ ஸ்டூடெண்ட்டையோ நேமையோ நம்மளால் என்ன பண்ண முடியும், தனித்தனியாக பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இது.
இந்த எக்ஸாம்பிள், வேற எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு. ஸோ அடுத்த டாஸ்க்கில் நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க, அதனால ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இதில் தேவையில்ல. இந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஜான், செகண்ட் நேம் இஸ் டோ. ஓகே, இப்போ ஃபுல் நேம்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் நேம்னு கால் பண்ணேன்னா இந்த இடத்துக்கிட்ட என்னமா இருக்கும்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் நான் கால் பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம்ன்றது இருக்குமா, இல்லை ஃபர்ஸ்ட் நேம்ன்ற வேரியபிளோட வேல்யூ இருக்குமா? இந்த இடத்துக்கிட்ட லைன் நம்பர் 16ல இங்கே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ. ஓகே சூப்பர், ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட ஜான் அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு ஆப்ரேட்டர் வேற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் சேர்த்துட்டேன். இந்த இடத்துக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா ஒரு ஸ்பேஸ் வேணும் ரெண்டு நேம் நடுவில், அதனால திரும்பியும் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்து லாஸ்ட் நேம். இந்த இடத்துக்கிட்ட டோயின் இருக்கும். இப்போ நான் ஃபுல் நேமை பிரிண்ட் பண்ண சொல்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இட் பிரிண்ட் ஜான் டோயின் இல்லையா? கரெக்டாக தானே? அப்படி தானே பிரிண்ட் ஆகும். ஸோ தென் லைக் வைஸ் தான் ப்ளஸ் இங்கே பாருங்க, num1 num2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட சம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். num1 + num2 எவ்வளோமா? 5 + 10 இல்லை 10 + 5, ஆப்வியஸ்லி 50 இல்லையா? தென் மைனஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு num1 - num2 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது? 10 - 5 எவ்வளோ? 5. அதுவே இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் num1 × num2 10 × 5 ப்ராடக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல கன்சோல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவுட்புட் வந்து எனக்கு 50 கிடைக்குதா கன்சோலில்? கோஷன்ட்னா என்னது? வி காட் அ கோஷன்ட் ரைட்? டிவிஷனில் ஞாபகம் இருக்குல்ல, மேக்ஸ் மறக்கலாம்ல. ஸோ ரிமைண்டர். ஸோ வாட் எல்ஸ் ஐ கெட்? ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட 10 இருக்கு, 5 இருக்கு, டிவிசபிள் ரைட்? 10 இஸ், அதனால நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ரிமைண்டர், இட்ஸ் அ ஈஸி. ஸோ அவ்வளோதான். டேட்டா டைப்ஸ்னும் போது இது எப்படி சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்ட்டு அடுத்து ஆப்ரேட்டர்ஸில் பார்க்க சொன்னால் நமக்கு நிறையா இருக்கும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இதுவுமே பெரிய கிளாஸ் கிடையாது, இட்ஸ் 20 minutes கிளாஸ். பட் ஆனால் நான் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புறது இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஓகேவா? அதனால இதில் அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரோ நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது? நார்மலாக நீங்கள் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு கிளாஸ் சொல்லி தரீங்க, அதை நான் இன்னும் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் இது ப்ராக்டிஸ் பண்ணது இருக்கு. ஓகே, ரைட் நவ் வி ஆர் ஓப்பனிங் திஸ் இன் VS Code. ஓகே, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம ப்ரௌசர் தேவையில்ல, கீழே கன்சோல் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வேரியபிள்ஸ் மாதிரியே வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர். ஓகே, வேரியபிள்ஸில் கிடையாது, வெளியில். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட 04 DATA TY PES data types. Okay, 04 data types. In that already variable on the 03 topic, right? Rename 03. Okay, சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் தான் இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணல, டேட்டா டைப்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகலை. நான் டேட்டா டைப்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகணும்னா நேற்று ஒரு கமெண்ட் சொன்னேன். என்ன பண்ணணுமா? என்ன கமெண்ட் அது? cd அதோட நேம் 04 ஸ்பேஸ் DATA TY PES data types. So we are getting some error. Okay, first ls command கொடுக்கலாம், data types. Okay, then cd space enter. So positional parameter cannot be found except the original data types. Okay, ஸ்பேஸ் கொடுக்குறதால ஒர்க் ஆகாது. ஒன்று ஐஃபோன் கொடுங்க, இல்லை அண்டர்ஸ்கோர் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. ஓகே, ரைட் நவ் இதுவுமே ஒரு எரர் தான், தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள்? அதுக்காக தான் வந்திருக்கு. ஓகே, ரைட் நவ் நம்ம டேட்டா டைப்ஸ்குள்ளே போயிட்டோம். இந்த டேட்டா டைப்ஸ்குள்ளே நியூ ஃபைலில் DATATYPES.js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். Ctrl+Alt Ctrl+C அந்த ஃபைல் நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட we are going to
ஹேண்டில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது PRI MI TI V ப்ரிமிட்டிவ் டேட்டா TY PES ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு எரர் வருது, ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக என்னால் ட்ரை பண்ண முடியாது. ஸோ நான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஆல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் வரும், டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கும் போது we are having variable that is a container. அந்த கண்டெய்னரில் some data, some information, collection of information-ஐ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த வேரியபிள் யூஸ் ஆகுது. அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். நம்பராக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸான அரேவாக கூட இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, தென் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோம். இதில் வந்து ப்ரிமிட்டிவ் டைப், நான் ப்ரிமிட்டிவ் டைப் அப்படின்றது. இந்த ப்ரிமிட்டிவ் டைப்பை நம்ம என்னன்னு சொல்லலாம், சிம்பிள் SIMPLD சிம்பிள் டேட்டா TY PES டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். இது ஓகேவா? சிம்பிள் டேட்டா டைப்ஸ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆர் ஓகே சிம்பிள் டேட்டா டைப் டைப்ஸ்னு வச்சுக்கலாமா, நிறையா தான் இருக்குல்ல. சரி, நெக்ஸ்ட் லைனில் we are going to print ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த நம்பர். ஓகே, இந்த நம்பரை எப்படி லாக் பண்ணுறது, let age equal to 25 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ப்ரிட்டேர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இது கொடுக்கலனா கூட கண்ட்ரோல் S கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஏன்னா அது கோட் ஃபார்மேட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணிக்கும் தேவையான இடத்துல செமிகாலன். ஓகே, இப்போ நான் இதை கன்சோலில் கீழே வர வைக்கணும். நான் என்னம்மா பண்ணணும், அதுக்கு console.log யூஸ் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் என்னது, நான் லாக்னு டைப் பண்ணனா இங்கே பாருங்கள், லாக் டு கன்சோல் அப்படின்றது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும் கீழே கன்சோலில். என்னம்மா பண்ணணும், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் ரன் பண்ணணும். அதுக்கு நோடு ஸ்பேஸ் நான் காப்பி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டைப்ஸ் டேட்டா டைப்ஸ் .js அந்த ஃபைல் நேம் அதை கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம். அதனால் என்ட்ரு கொடுக்க சொல்ல டேரெக்டாக 25 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஏஜாக பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதுவே இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, ஸோ ஏஜுக்கு பதிலாக நம்பருக்கு பதிலாக நம்பர் டேட்டா டைப், இது நம்பர் இல்லையா, ஒரு இன்லைன் கமெண்ட் போகும் பாருங்களேன். ஸோ NUMBR நம்பர் டேட்டா TU நம்பர் டேட்டா டைப். ஓகே, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்துக்கு let ஓகே let நேம், ஃபஸ்ட்டு நேம் இருக்கணும். சரி பரவாயில்ல, நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ், ஓகே வாட் எவர் யூ விஷ். இந்த இடத்துக்கிட்ட தமிழ் கோடிங் ACADM தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ நெக்ஸ்ட்டு LOG லாக் இங்கே என்ன பண்ணுறேன்னா நேம். ஓகே, நேம்ன்றதை நான் என்ன பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். இப்போ திரும்பியும் இதை நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, தமிழ் கோடு அகாடமிஸ் பிரிண்டர். ஆனால் இது 25ன்றது எனக்கு எல்லோவாக இருக்குது, இது எனக்கு என்னவாக இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸ்ட்ரிங் எப்பயுமே ஒயிட். ஓகே, ப்ரௌசர்னால் இட்ஸ் அ டார்க். ஓகே, ஏன்னா அங்கே டார்க் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஒயிட்டாக இருக்குது. ஓகே, தென் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ரௌசரில் ப்ளூ. ஓகே, ப்ளூ ஆர் க்ரீன் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நேம்ன்றது இட்ஸ் அ டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட நேம்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, அப்போ தான் அந்த ஸ்ட்ரைக் வராது. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட வேறு என்ன டைப் இருக்குது, நம்பர் டைப் மாதிரியே இது என்ன டைப், ஸ்ட்ரிங் STRING string that can hold any form of letter. Okay, string data TY PES. நான் கற்றுக்கிறதுக்காக வரலையேங்க. நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் இருக்கு, நம்பர் பார்த்தோம், நேம் பார்த்தோம், ஒருத்தர் சான்ஸ் கொடுக்குறேன், சொல்லுங்க. பூலியன். பூலியன்னா என்ன டேட்டா டைப் சத்யா? பிரிமிட்டிவ். ஓகே, பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதுக்கு ஏதோ ஒன்று, தென் அது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன வேல்யூலாம் கொடுக்கலாம், அது எத்தனை வேல்யூ கொடுக்கலாம்? 2 தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ட்ரூனா என்ன, அந்த இடத்துல வேல்யூ இருக்குது, ஃபால்ஸ்னா என்ன, இந்த இடத்துல வேல்யூ இல்லை. ஓகேவா, இப்போ
இந்த இடத்துக்கிட்ட எல்ஓஜி லாக் ஓகே ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஓகே இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகாது அந்த ட்ரூன்றது பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்களா ட்ரூ அப்படின்றது இப்போ ஸ்டூடெண்ட் இருந்தால் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட் இருந்தால் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் சினாரியோ ஸோ அபோவ் 18 அலோவ் பண்ணுங்க ஓகேவா ஓட் ஐடி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அலோவ் பண்ணுறோம் இந்த மாதிரியான லாஜிக் சினாரியோலாம் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது ஓகேவா தென் அடுத்து என்ன டேட்டா டைப்ஸ் வேற யாராவது சொல்லுங்க நல் டேட்டா டைப்னா லெட் நல் ஓகே நல் வேல்யூன்னு கூட கொடுக்கலாம் VALUE ஓகே நல் வேல்யூ ஈக்குவல் டு NULL இந்த இடத்துக்கிட்ட கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேமல் கேஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஸ்மாலில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற எல்லா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஸ்மாலில் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற எல்லா வேர்டுமே என்னது கேப்ஸ் ஓகே கேப்ஸ்ன்னு கிடையாது இட்ஸ் அ ப்ராப்பர் கேஸ் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும் இப்போ நல்லுக்கு பதிலாக புல்லுன்னு போட்டு வச்சுருக்கேன் நல் இப்போ இந்த நல் வேல்யூவை வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் இங்கே இந்த லைனை கிளிக் பண்ணி Ctrl+C Ctrl+Vன்னு கொடுத்தா அடுத்த லைனில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதே மாதிரி இன்னொரு லைன் கிரியேட் ஆகிடும் இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா 25 தமிழ் கோட் அகாடமி ஸ்ட்ரிங் நம்பர் ஸ்ட்ரிங் பூலியன் அண்ட் நல் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துக்கிட்ட எல்ஓஜி லாக் பி அப்படின்னு கொடுக்கலாமா இல்லை ஏ அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ என்ன எரர் அடிக்கும் ஆக்சுவலாக நான் கொடுத்தேன்னா அன்டிஃபைன் எரர்னா கிஷோருக்கு மட்டும் தான் வாயிருக்காங்க என்ன எரர் அடிக்கும் தப்பாச்சு அன்டிஃபைன்டுன்றது எரர் கிடையாது ரெஃபரன்ஸ் எரர் ஏ இஸ் அன்டிஃபைன்டுன்றது அந்த எரருக்கான வேல்யூ ஓகே இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் எரர் ஒன்ஸ் அகெயின் சொல்லுங்க இது என்ன எரர் ரெஃபரன்ஸ் எரர்னா ரெஃபரன்ஸ் எரர் எல்லாருமே சொல்லணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல சிம்பிள் இப்போ சிம்பிள் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இதுவே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு பதிலாக நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஓகே ஸோ ப்ரிமிட்டிவ்க்கு பதிலாக நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் சிம்பிளுக்கு பதிலாக COMPLEX இது காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் டேட்டா டைப்பை ஹோல்ட் பண்ணும் ஓகேவா நான் இதை என்ன பண்ணுறேன்னா இது எனக்கு தேவையில்லை இதுக்கப்புறம் சும்மா இது பிரிண்ட் ஆக தேவையில்ல அதனால என்ன பண்ணுறேன் ஷிஃப்ட் Alt ஏன்னு கொடுத்து இதை மல்டிலைன் கமெண்ட் போட்டுரும் இதுக்கப்புறம் எனக்கு அது பிரிண்ட் ஆகாது ரைட் நவ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லேட் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா ஸோ சம் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு அரே கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் நேம் எல்லாம் சொல்லுங்கள் லைனாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு யார் கிஷோர் சத்யானு KISHORE கிஷோர் ஸோ பாருங்க ஒர்க் ஆகாது இட்ஸ் ஏன்னா நம்ம கிஷோர்ன்றது என்னது சரி ஓகே கிஷோர்னு கொடுக்குறோம் இப்போ லாக் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் கொடுத்தேன்னா ஸோ இது வருமா இல்லை எரர் அடிக்குமா கிஷோர் இஸ் நாட் டிஃபைன்ட் ஏன்னா இந்த கிஷோர் என்ன எடுத்துக்குது கிஷோர்ன்ட்டு ஒரு வேரியபிள் இருக்கு அந்த வேரியபிளை போயிட்டு செக் பண்ணு அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நீ எடுத்துக்கோன்னு எடுத்துக்குது ஓகேவா அப்போ டிஃபைன்டு நாட் டிஃபைன் தான் வரும் ஓகே இதுவே இந்த இடத்துக்கிட்ட லெட் கிஷோர் ஈக்குவல் டு பாய் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ அதே இதை நான் திரும்பியும் பிரிண்ட் பண்ணுறேன் ஓகே மேலேயும் அதே தான் பண்ணுறேன் நவ் பிரிண்ட் ஆகுதா அதோட வேல்யூ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னா அது ஸ்ட்ரிங்குனா நீங்கள் டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ போடணும் அடுத்தது சத்யா SATHIOA சத்யா இங்கேயுமே நீங்கள் டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ போடணும் ஓகேவா சொல்லுங்கள் நான் Ctrl+S கொடுத்தோன்னா ப்ரெட்டியர் ஆட்டோமேட்டிக்காக டபுள் கோட்ஸ் தான் எனக்கு மாற்றிருக்கு பாருங்க அதுதான் ப்ரெட்டியரோட வேலை ஓகேவா கோட் ஃபார்மேட்டர் சரி அடுத்த நேம் சொல்லுங்கள் கிரண் ப்ரோ கிரண் சரி ஓகே 3 நேம் இஸ் எனஃப் தென்
இப்போ இந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். CLEAR கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு அகெயின் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா நிறைய டேட்டா எனக்கு சடனாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா ப்ரோ, எனக்கு கிஷோரை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் ப்ரோ, சத்யாவை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் ப்ரோ, கிரணை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் ப்ரோ, ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்க சொல்ல, இப்போ நம்ம அரேக்குள்ளே நம்ம ஊடுருவி போவோம். அதுக்கு அந்த டேட்டான்ற ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் 0th பொசிஷன், எப்பயுமே அரே வந்து 0th இண்டெக்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இது 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நான் 0th இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா கிஷோர்னு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ ஸ்ட்ரிங் ரைட், அதனால எனக்கு கிஷோர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே இந்த இடத்துக்கிட்ட ஒரு 25 FALSE ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன டேட்டா வேணால் கொடுக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட, தப்பு கிடையாது. ஓகே தென் இந்த இடத்துக்கிட்ட கமா போட்டு NULL நல். ஓகே ஸோ இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ கிஷோர்ன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு போடுறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்யானா. எல்லாருமே சொல்லணும். ஓகே தென் இண்டெக்ஸ் ஆஃப் 3 என்ன பிரிண்ட் ஆகும்? Kiran. False. கரெக்டாக சொல்லுங்க. 0th இண்டெக்ஸ், 25. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். ஓகே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டெவலப்பர் மீம்ஸ். ஓகே தென் இப்போ நான் நல் பிரிண்ட் ஆகணும்னா நான் இங்கே என்ன வேல்யூ கொடுக்கணும் சொல்லுங்க யாராச்சும், இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. 5. 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ். சூப்பர், இட்ஸ் அ 5. ஓகே ஸோ 5 எனக்கு பிரிண்ட் ஆகும் நல் வேல்யூ. வாட் ஹேப்பன் இஃப் ஐ கிவ் 6? வாட் ஹேப்பன்? அன்டிஃபைன். என்னன்னா 6th இடத்துல ஒரு பொசிஷனே இல்லை. ஓகே அந்த பொசிஷனில் டேட்டாவும் இல்லை ஆப்வியஸாக. இப்போ அன்டிஃபைன்ன்றது இட்ஸ் அ எரர். ஓகே அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்றது இட்ஸ் அ எரர். ஓகே ஸோ இந்த மாதிரி அரேல ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா எரர் வரும். உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகுன்னு சொல்லி கொடுக்கறத விட எதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்தனா நீங்கள் வந்து உண்மையாலுமே டெவலப்பர் ஆகிடுங்க. ஓகேவா, லிட்டரலி சூப்பரான ஒரு டெவலப்பர் ஆகிடுங்க. ஓகே தட்ஸ் இட். காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் நம்ம ஒன்று பார்த்தோம். அடுத்தது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் நம்ம அரே பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துக்கிட்ட. அதனால இந்த இடத்துக்கிட்ட ARRAY அரே. ஓகே அரே இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஓகே அரே இஸ் அ COMPLEX complex TA. Okay array is a COMPLEX complex DAPA complex data types so that have MUL TIPLE multiple data with comma separated value. இப்போ யாராச்சும் கேட்டால் சொல்லுவீங்கல்ல, வாட் இஸ் அரேன்னு கேட்டால், அரே இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் இன் JavaScript that have multiple data with comma separated value. ஓகேவா, இங்கே வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகே தென் நேம் வேல்யூ எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே நான் மல்டிலைன் கமெண்ட் போட்டுட்டு அடுத்த லைனுக்கு ஓகே லெட் PRSON person ஈக்குவல் டு ஒரு பிளாக் ஆஃப் கோட் போட்டுறேன். இந்த இடத்துக்கிட்ட நேம் ஓகே காலன். இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்றேன் சாண்டி. ஓகே தென் ஏஜ். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை, டேரக்டா ஏஜ்ன்றதால நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா ஒரு 30. தென் என்ன பண்ணலாம், ஐடியா கொடுங்க. ஒன்று என்னென்ன இருக்கு, நேட்டிவ். ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணா என்னென்ன கலெக்ட் பண்ணுவீங்க? ஜெண்டர் ப்ரோ. Qualification. இப்போ தமிழ்நாடு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், நேட்டிவ். இந்த இடத்துக்கிட்ட நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணுமா இல்லை அப்படியே கொடுக்கலாமா? ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்க முடியும். ஓகே தென் இப்போ சொல்லுங்க
ஜிஎன்டிஆர். நான் ஜெண்டர்னு கொடுக்குறேன். ஜெண்டர் எதில் கொடுக்கலாம்? ஸ்ட்ரிங்னா அப்படியே கொடுக்க முடியுமா மேல்னு? நோ ரைட். ஓகே, கொடுத்தா என்ன ஆகும்? மேல்ன்றது ஒரு வேரியபிளாக ஆக்ட் ஆகும். அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்போ மேலுன்னு ஒரு வேரியபிள் நீங்கள் என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அடுத்த எரர் அடிக்கும். சொல்லலை, எரர் வராதுக்கு முன்னாடியே கணிக்க முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ அதுதான் முக்கியம். இதுவே நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி அது அடிக்காது. சிம்பிள். ஓகே, சூப்பர். நவ் இங்கே ஒரு டேட்டா டைப். ஓகேவா? இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பை நம்ம உள்ள இருக்க ஒரு வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் பிரிண்ட் திஸ். ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, லாக் கிஷோர் அமைதியாரு, நீ சொல்லாத. லாக் இந்த இடத்துக்கிட்ட நேட்டிவ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட PRSON என்டையர் பர்சனுமே நான் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் பண்ணுறேன். என்ன ஆகுது? எனக்கு ஃபுல் டேட்டாவும் பிரிண்ட் ஆகுது. எனக்கு இந்த நேட்டிவை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த நேட்டிவை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு டாட் ஆப்ரேட்டர். இந்த டாட் ஆப்ரேட்டர் வந்து இட்ஸ் ஆக்சஸ் ஆப்ரேட்டர். அதாவது ஆப்ஜெக்ட்ல, நம்மளோட ஆப்ஜெக்ட்ல ஊடுருவி போயிட்டு உள்ள இருக்க அந்த பர்டிகுலர் நேமோட வேல்யூவை மட்டும் அப்படியே எடுத்துட்டு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இதோட வேலை. இப்போ இந்த நேட்டிவை இப்போ என்ன பண்றேன்? தமிழ்நாடுன்னு பிரிண்ட் ஆகுதா இல்லையா? அகைன் ரன் பண்றேன், தமிழ்நாடு. ஓகே, தென் இப்போ நான் ஜெண்டர் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் என்ன சேஞ்ச் பண்ணா எனக்கு ஜெண்டர் பிரிண்ட் ஆகும்? பர்சன் டாட் ஜெண்டர். சூப்பர் டியூ. ஸோ பர்சன் டாட் ஜெண்டர். சரி, எனக்கு இப்போ ஜெண்டரும் பிரிண்ட் ஆகணும், நேட்டிவும் பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? சம்மா யூஸ் Okay. பண்ணணும். சூப்பர் சூப்பர் சத்யா, வேற லெவல் சத்யா. ம், நான் பர்சன் கொடுத்துட்டு ஒரே ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன். பாத்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா பர்சனுக்குள்ள இருக்க ஏஜ், ஜெண்டர், நேம், நேட்டிவ் காமிக்குது எனக்கு. ம், இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் ஜெண்டர் கொடுத்துட்டேன், நேட்டிவ் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் பண்றேன், மேல் அண்ட் தமிழ்நாடு பிரிண்ட் ஆகுதா? தட்ஸ் கூல் ரைட்? இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கிட்ட உங்களால் ஒரு கமா போட்டு ஒரு இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணி தென் பக்கத்தில் இன்னொரு கமா போட்டு அடுத்த இண்டெக்ஸையும் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இட்ஸ் ஈஸி. ஓகே, ஒன்றும் போக போக நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேவா? இதுலேயும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? நாளைக்கு இந்த இடத்துக்கிட்ட மல்டிபிள் டேட்டா இருக்கலாம். எப்படி ப்ரோ மல்டிபிள் டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். இது ஒரு டேட்டா. ஓகே, ஸோ பர்சன்ன்றது சரி, ஓகே இதை விட்டுருங்க. பர்சன்ன்றது ஒரு டேட்டா. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட லெட் EMPLOYES எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இவர் ஒரு எம்ப்ளாயி. ஓகே, தென் கமா அகெயின் இவருங்களும் ஒரு எம்ப்ளாயி. இந்த இடத்துக்கிட்ட SATHIOA சத்யா, ஏஜ் 24, நேட்டிவ் தமிழ்நாடு, ஜெண்டர் ஃபீமேல். ஓகே, தென் இங்கே இப்போ இந்த நான் எம்ப்ளாயை, ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எம்ப்ளாயா பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துக்கிட்ட PERFORMANCE பர்ஃபார்மன்ஸ். ஓகே, வேரியபிளாக எடுத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸோ SCPF சூப்பர். ஓகே, ஸோ இதனால தான் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்னு வராது, பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, சரி, பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இந்த இடத்துக்கிட்ட பத்தியா கோச்சிக்காதீங்க. ஓகே, ABE ஆவரேஜ் ஆவரேஜ். ஓகே, இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா இருக்கு. ஒரு 1 lakh டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய எத்தனை பேர் வேணா போகலாம். விஜய் இந்த இடத்துக்கிட்ட குட். ஓகே, இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கு. இதுல எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் சூப்பர். ஓகேவா? அவரை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இதெல்லாம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஓகே, ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு, சர்ச்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லா எம்ப்ளாயையும் ரீட் பண்ணி
அதுக்கப்புறம் எல்லா எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸையும் தனியாக எடுத்து அதில் யார் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து நேம் பிளேட்டில் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக மந்த் எண்ட் வர சொல்ல யார் பெஸ்ட் பர்ஃபார்மரோ அவங்களுக்கு ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி என்ன ஆகும், ஒரு நேம் பிளேட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோட் அடிச்சா போதும். இன்னும் ஒரு 4 லைன் அடிச்சிங்கன்னா ஒரு ஃபார் லூப் போட்டு முடிஞ்சிச்சு, ஆட்டோமேட்டிக்காக இது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது இப்போ ஃபார் லூப் கற்றுக்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணலாமா? இப்போ கிடையாது, அடுத்தடுத்த கிளாஸில். இப்போ தான் டேட்டா டைப்ஸ் கற்றுக்கணும், வேரியபிள் கற்றுக்கிட்டோம், கமெண்ட்ஸ் கற்றுக்கிட்டோம், டேட்டா டைப்ஸ் கற்றுக்கிட்டோம், அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ் கற்றுப்போம், அடுத்தது இஃப் கண்டிஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபார் லூப்ஸ். இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி லாஜிக்காக ஒரு 1 lakh டேட்டாவில் ஒரே ஒரு டேட்டாவை ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ டேட் ஆஃப் பர்த் 1998, ஓகே. ஸோ 1998ல் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களோட மொத்த டேட்டாவும் எடு. அப்போ 1 lakh எம்ப்ளாயில் 10 பேர் தான் 1998, அதிகமாக கூட இருக்கலாம், ஒரு 100 பேர் 1998ல் இருக்கலாம். அப்போ 1998ல் இருக்க அந்த 100 எம்ப்ளாயி டேட்டாவை மட்டும் தனியாக எடுத்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ். அதனால தான் இதை காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் கேன் ஹோல்ட் மல்டிபிள் என்னது டேட்டா. ப்ரோ உண்மையாலுமே பிரிண்ட் பண்ண முடியுமா ப்ரோ இந்த இடத்துக்கிட்ட? ஓகே, இப்போ பர்சன் டாட் ஜெண்டர்னு கொடுத்தனா இட் வில் ஒர்க் ஆர் நாட். ஓகே, எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்தனா வாட் ஹேப்பன், இந்த கன்சோலில் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், என்டையர் எம்ப்ளாயுமே பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு எம்ப்ளாயில் இருக்க ஸோ சத்யா இருக்க பர்ஃபார்மன்ஸ், ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா விஜயோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ யாராச்சும் எனக்கு கைட் பண்ணுறீங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், நானே க்ளூ கொடுக்குறேன். இது வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ், இது எனக்கு வந்து தேர்ட் இண்டெக்ஸ். அப்போ 3 இண்டெக்ஸ் இருக்குது. நான் 3வது இண்டெக்ஸ்க்கு போகணும். எனக்கு எப்படி கைட் பண்ணுவீங்க? அரே ஆஃப் 3 no. அரே ஆஃப் 3. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன வருது? 0 2. ஓகே, அன்டிஃபைன். ஓகே, யாரோ கரெக்டாக சொல்ல வந்தீங்க. இப்போ பாருங்கள், விஜய் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ விஜயோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் ப்ரோ? அரே ஆஃப் 2 2 டாட் அரே ஆஃப் 2 டாட் Performance. பர்ஃபார்மன்ஸ். டாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? இப்போ அரே ஆஃப் 2ல என்ன இருக்கு? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் ஊடுருவி போகணும்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். குட், காட் இட் ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? லாஜிக்காக ஊடுருவி போக முடியும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு என்ன பேசிக்ஸ் தேவை? இந்த லெட் எப்படி ஒர்க் ஆகுது, வேர் எப்படி ஒர்க் ஆகுது, கான்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 3மே இந்த இடத்துக்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக வந்து கான்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், எப்போதாவது ஒரு வாட்டி லெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேர் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே போதும். கரெக்டு தானே? எது கெட்டது எது நல்லதுன்னு தெரிஞ்சாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அனலைஸ் பண்ணி எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்கே கோடிங்கையும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மூளையில் ஏற்றணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? 150 டாபிக் படிக்கிறது 20 டாபிக் படிக்கிறது ஒன்று தான். ஓகேவா? 20 டாபிக் நல்லா படிக்கிறதும் 150 டாப்பிக்கை சும்மா படிக்கிறது ஒன்று தான். ஓகேவா? தெரிஞ்ச டாப்பிக்கை வரைக்கும் கிளியராக கிறிஸ்பாக படிங்க. ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ்னால் புட்டு வைக்கணும். லெட் வேர் கான்ஸ்ட், குளோபல் ஸ்கோப்பு, பிளாக் ஸ்கோப்பு. ஓகேவா? தென் என்னென்ன இருக்குது? ஹாய்ஸ்டிங், ரீடிக்ளரேஷன், ரீஅசைன், அவ்வளோதான். சிம்பிள். ஃபங்க்ஷன் ஸ்கோப், இவ்வளோ தான். ஸோ டேட்டா டைப்ஸ் ரெண்டாக இருக்குது. ப்ரிமிட்டிவ் டைப், இட்ஸ் அ சிம்பிள் டைப். நான் ப்ரிமிட்டிவ் டைப், இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் டைப். சிம்பிள் டைப்ல என்னென்ன இருக்குது? நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன். காம்ப்ளெக்ஸ்னா அரே, ஆப்ஜெக்ட். தட்ஸ் இட். சிம்பிள் லெவலுக்கு இறங்காதீங்க. ஓகே, சிம்பிளும் தேவைப்படும். ஓகேவா? ஏதாவது ஒரு யூனிக்யூ ஐடியா கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஏதாவது லாஜிக்ஸ் ஹேண்டில் பண்ண சொல்லுவோம். ஓகே, தென் சினாரியோ வர சொல்ல நான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட் டியூ. ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம் ப்ரோ. இந்த நோடெல்லாம் ஓகே, உங்களுக்கு போட்டால் வருது, எனக்கு போட்டால் ஏன் வரலன்னா Node.js இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? லிட்டரலாக Node.js இன்ஸ்டால் பண்ணணும், அதனால தான் வரல. ஓகேவா? Node.js இன்ஸ்டால் பண்ணுங்கள், டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரை நம்மளோட என்ன பண்ணி வச்சுருக்கோம், எபிலிட்டி கோடிங்லேயே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லையா, இட்ஸ் அ சிம்பிள் ஆப். NodeJS DOWN LODE Node.js டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு இங்கே விண்டோஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், Node.js டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 23 MB. ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணியே காமிக்கிறேன். இட்ஸ் ஈஸி தான், பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது, சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ரைட் நோ கரண்ட்டாக இப்போ யாராச்சும் ஒரு ஆள் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன், அக்செப்ட்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது, திரும்பி நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இதை மட்டும் செக் பண்ணணும், இதான் முக்கியம். ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் த நெசசரி டூல்ஸ். நோட் தட் வில் பி ஆல்சோ இன்ஸ்டால் Chocolatey and the script will pop up in a new window after the installation complete. அப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்தனா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், சம்திங் வில் கெட் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் நோட்ஸ் எனக்கு இருக்குது, அதனால் அதை இட்ஸ் கோயிங் டு ரிமூவ் தட் ஒன். தென் நியூ நோட் வெர்ஷன் வில் பி இன்ஸ்டால். தட்ஸ் இட். ஓகே, ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகாது. ஓகே, காப்பிங் நியூ ஃபைல்ஸ் ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் தகுந்த மாதிரி, நெட்வொர்க் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்சிடும். இப்போ அவ்வளோதான், Node.js இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப் ஒன்று வரும், ப்ரெஸ் எனி கீ அப்படின்ற மாதிரி. நீங்கள் அது கொடுத்த உடனே திரும்பி கேட்கும், திரும்பி எனி கீ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அடிஷ்னல் டூல்ஸ். ஓகே, ஸோ பவர் ஷெல் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. இந்த பவர் ஷெல்லில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான பைத்தானாக இருக்கட்டும், உங்களுக்கு சாக்லேட்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ 2019 ஒர்க்லோட் விசி டூல்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆக தேவையான ரன் டைம் என்விரான்மெண்ட் V8 இன்ஜின், அது என்ன ஆகும், டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு வேலை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ஆல்ரெடி நான் எல்லா வெர்ஷன்ஸும் வச்சுருக்கிறதால ஸோ ஜஸ்ட் அப்கிரேட் மட்டும் ஆகுது. என்னோடய பைத்தான் வெர்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போ யூ ஹாவ் இன்ஸ்டால்டு வெர்ஷன் 3, இங்கே என்ன ஆகுது, வெர்ஷன் 3.12.1. அப்போ வெர்ஷன் 12.2 இஸ் அவைலபிள் பேஸ்ட் ஆன் யுவர் சோர்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுது, அடுத்த வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகுது. இது நீங்கள் ரெகுலராக கூட பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ், 2 months ஒன்ஸ். ஏன்னா என்ன ஆகும், அடுத்தடுத்த வெர்ஷனுக்கு இது அப்கிரேட் ஆகும். Node.js வெர்ஷன் அப் டு டேட்டாக வச்சுட்டா நல்லது. ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப பெருசு கிடையாது, இட்ஸ் ஈஸி தான். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகிடும், 2 minutes 3 minutes, தென் எக்ஸிட் பட்டன் காமிக்கும். ஓகே, ஓகே, இன்ஸ்டாலிங் 64-bit பைத்தான். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? பைத்தான் அண்ட் அதர் சாஃப்ட்வேர். ஓகே, நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா டைப் என்டர் டு எக்ஸிட் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் ENTER அப்படின்னு கேப்ஸில் கொடுத்து என்டர் அடித்தாலும் சரி தான். இது க்ளோஸ் ஆகிடும், Node.js இன்ஸ்டால் ஆகிடும். ப்ரோ Node.js இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு எப்படி ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஈஸி. விண்டோஸ் கமாண்ட் அப்படின்னு அடிச்சு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ரமோட் போயிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட NODE-V அப்படின்னா Node.js வெர்ஷன். இப்போ என்னோட வெர்ஷன் Node.js வெர்ஷன் 20.11.1. ஓகே, அவ்வளோதான், நோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் PYTHON-V. ஓகே, ஐஃபன் ஸ்பேஸ் கொடுத்துடாதீங்க, பைத்தான் ஜஸ்ட் -V. ஓகே, பைத்தான் ஸ்பேஸ் -V. இப்போ பாருங்கள், பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பக்கவா இந்த இடத்துக்கிட்ட PRINT பிரிண்ட் பைத்தான் கமாண்ட். இது பிரிண்ட்ன்ற போது HELLO, ஸோ WORLD. ஓகே, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா சின்டாக்ஸ் எரரா? ஓகே, ஓகே, ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, லைக்வைஸ் கமாண்டில் எப்படி நம்ம ரன் பண்ணணுமோ அதே மாதிரி தான் கமாண்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், Node.js ரன் பண்ணுறோம். அதே தான், ஆனால் கரெக்டான ஃபோல்டரில் போயிட்டு கரெக்டான CD, அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் வெளில வரீங்களா, CD ... இதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக Node.js ஒர்க் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பின் பண்ணலாம், நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே சார், ஓகே டியூட், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த கிளாஸ் இட்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.